இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக சென்னை, பெங்களூரு மாதிரியான முக்கிய ஏர்போர்ட்டில் 100க்கும் மேற்பட்ட இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதாவது நேற்று மட்டுமே 550 ஃப்ளைட்டு கிட்ட கேன்சல் ஆகியிருக்கு. இது 20 ஆண்டு கால விமான நிறுவனத்திற்கான ஒரு புதிய சாதனைன்னு சொல்கிறாங்க. இப்படி ஏர்போர்ட்டில் ஏற்படுற குழப்பத்துக்கு என்ன காரணம்? வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் ஃப்ளைட் யூஸ் பண்ணுற எண்ணிக்கை நாளுக்கு அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த சென்னை, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத் மாதிரியான முக்கிய ஏர்போர்ட்லாம் இருக்குது இல்லையா, அங்கே அதிக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதனால் விமான சேவை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக லாஸ்ட் 2 டேஸாக 400க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதனால் பல்வேறு பயணிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணி நேர கட்டுப்பாடு விதிகளே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது க்ரீவ் ரோஸ்டரிங் ரூல்ஸ் சொல்லுவாங்க, அதுவே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா போன மாதம் நவம்பர் 1ஆம் தேதியே அமலுக்கு வந்துடுச்சு. ஆனால் அமலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் மட்டுமே 1232 இண்டிகோ ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகியிருக்கு. இதனால் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த புதிய ரூல்ஸ்னால தங்களோட விமான செயல்பாடு பாதிக்கப்பட்டிருக்கு, அது உண்மைதான் அப்படின்னு இண்டிகோ ஒத்துக்கிட்டாங்க. பட் இருந்தாலுமே இந்த ரூல்ஸ்லாம் நவம்பர்ல அமலுக்கு வரும்னு இண்டிகோ மட்டும் இல்லாமல் அதர் ஏர்லைன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தோம் இண்டிகோ சரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கல அப்படின்னு பைலட் சங்கங்கள்லாம் சுட்டி காட்டுறாங்க. முக்கியமாக அந்த ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று சொல்லி இன்னைக்கு அமல்படுத்தலாங்க. 2 வருஷம் முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் விமான நிறுவனங்களோட கோரிக்கைக்காக 2 வருஷம் அவகாசமும் கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் இண்டிகோ ரூல்ஸுக்கு தயாராகலன்னு சொல்றதை யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது தொடர்பாக இந்திய விமானிகள் கூட்டமைப்பு ரொம்பவே அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. இந்த விமான தாமதங்கள் அப்புறம் விமான ரத்துக்கள் காரணமாக புதிய விதிகளை ரத்து பண்ண சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும்னு கூட சில விமான நிறுவனங்கள் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுறாங்க. முக்கியமாக கடந்த சில நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த விமான பிரச்சனை ரொம்பவே மோசமாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விமானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10 hours மேலே டிலே ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டிசம்பர் 2ஆம் தேதி மட்டுமே பார்த்தீங்கன்னா 35% இண்டிகோ விமானங்கள் கரெக்டாக இயக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமாக 80% இண்டிகோ விமானங்கள் சரியான நிலையில் இயக்கப்படுற நிலையில் இது ரொம்பவே கம்மியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மக்கள் இன்னும் என்ன பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பல விமானங்கள் அட் டைமில் கேன்சல் ஆச்சு இல்லை டிலே ஆச்சு அப்படின்னா விமானங்களோட எண்ணிக்கை கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் விமானங்களோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அச்சமப்படுறாங்க. அதே மாதிரி நிலைமை இப்பவே மோசமா இருக்கும்போது இந்த கிறிஸ்மஸ், நியூ இயர் லீவ்லாம் வருது இல்லையா, அப்போது இண்டிகோ நிறுவனம் கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு மக்கள்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி விமான ஊழியர்களோட சோர்வை குறைக்கவும் அவங்களோட பணியிடத்தை ஒழுங்குபடுத்தவும் பார்த்தீங்கன்னா புதிய ரூல்ஸ்லாம் போட்டாங்க. இது ஜனவரி 2024 வெளியிட்டாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா பைலட் அப்புறம் விமான ஊழியர்களோட ஓய்வு காலம் 36 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரமா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்போ தொடர்ச்சியா 2 நாட்களுக்கு மேல நைட் ஷிஃப்ட் போடக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு பைலட் அப்புறம் விமானம் தொடர்ச்சியா 2 நாட்களுக்கு மேல பணியாற்றக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. சரி, இண்டிகோ ஏன் இப்படி பண்ணாங்க? இண்டிகோ நினைச்சிருந்தாங்கன்னா அந்த ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டு கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இண்டிகோ என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாருமே அதாவது இந்தியாவில் அதிக மக்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ளைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ தாங்க. ஸோ இந்த ஏவியேஷன் பிசினஸ்லேயே பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால கவர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகோ பின்னாடி வர வச்சிருக்கு. இதை பற்றி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே மார்க்கெட் அதிகமாக இருக்கிற ஒரு ஷேர்னா அது இண்டிகோ மட்டும் தான். பிரைவேட் சைடில் ரொம்பவே காம்படிஷன் கம்மியாகுது அப்படின்னு சொல்றாரு. அதாவது ராகுல் காந்தி என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான காம்படிஷன் இருந்தால் மட்டும் தான் மக்களுக்கு சரியான சர்வீஸ் கிடைக்கும். மோனோபோலி மாதிரி இப்படி போனதுனால தான் ஏவியேஷன் பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஓன் ஏர்லைன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவ்வளோ விஷயம் ஆச்சு இல்லையா, இதை பற்றி இண்டிகோ நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க, அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரத்தான விமானங்களுக்கு டிசம்பர் 15 வரை அவங்க பயணத்தை மாற்றி அமைச்சிக்கலாம். சப்போஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கூடுதல் கட்டணமும் வசூலிக்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி டிக்கெட்லாம் ரத்தாச்சு இல்லையா, அதுக்கான காசு பார்த்தீங்கன்னா அவங்க வங்கி அக்கௌண்ட்ல நாங்கள் போட்டுடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இண்டிகோ நிறுவனம் இப்படி பண்ணதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.